இப்போ ரசம் வைக்கலாம். அதுக்கு கொஞ்சம் புளியை ஊற வச்சுட்டு தேவையான பொருளை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் துவரம் பருப்பு, தனியா, வெந்தயம் கொஞ்சம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை மிக்சியில் வச்சு இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிளகு லாஸ்ட்டாக தான் போடுவோம், ஏன்னா முன்னாடியே போட்டால் கசக்கும். அதுக்காக தான் இதை தனியாக இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இடிச்சிட்டு வந்தாச்சு. புளி தண்ணியில் தக்காளியை கரைச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வச்ச பொடி, கொத்தமல்லி தழை, வச்ச புளி தண்ணி வச்சிடலாம். தூள், அளவு உப்பு, மிளகுத்தூள் ரெடி ஆச்சு.